என்ன சார் இதெல்லாம் சர்டிபிகேட் மிதிச்சுட்டு வர்றாங்க? ரொம்ப பயபக்தியா இருக்கீங்க. நீங்க இன்னும் சர்டிஃபிகேட் வாங்கல, அதான் அப்படி பேசுறீங்க. ஆமா, சஃபேர் தட்டில் என்ன படம் தெரியுமா பிரபு? என்ன சார் இது இன்டர்வியூ, சஃபேர்ல என்ன படம் கேக்குறீங்க? இன்டர்வியூல கேட்கிற முதல் கேள்வி அந்த கேள்வியா இருக்கலாம், அதான் அப்படி கேட்டேன். ஓகே, see you then பிரபு. காலங்களில் முத்துக்களும் பவளங்களும் தெருக்களிலே குவித்து வைக்கப்பட்டிருந்தன. செய்தவர்கள் ஒருவன். அவரது ஆட்சி காலத்தில் முத்தங்காடிகளும் பவளக்காடிகளும் நிறைந்திருந்தன. அவரது ஆட்சி காலத்தில் முத்தங்காடிகளும் பவளக்காடிகளும் நிறைந்திருந்தன. வசந்த விழா காலங்களில் போய் கோதுமையை வாங்கிட்டு வா நான் கத்திக்கிட்டே இருக்கேன். நீ போய் வாங்கிட்டு வரவே மாட்டேங்கிற. நாளைக்கு வியாழக்கிழமை இப்படி ஈச்சர்ல உட்கார்ந்துட்டு மோட்டு வளையத்தை பாத்துக்கிட்டே இருந்த இந்த வாரம் கோதுமை அம்போ தான் போ. வசந்த விழா காலங்களில் முத்துக்களும் பவளங்களும் தெருக்களிலே குவித்து வைக்கப்பட்டிருந்தன. வசந்த விழா காலங்களில் நான் ஒருத்தன் படிச்சுன்னு இருக்கிறேன், உனக்கு தெரியல? நீ குமுதத்த நாளைக்கு படிக்கலாம். எனக்கு நாளைக்கு மல்டி டெஸ்ட். வசந்த விழா காலங்களில் ஆமா, தொண்டைக்கிலேயே படிச்சு 90 மார்க் வாங்க போறேன். அம்மா இது பாருமா. வசந்த விழா காலங்களில் முத்துக்களும் பவளங்களும் அவகிட்ட என்ன தகராறு? இங்க பார், ஒரு டிராயிங் போட்டுருக்கேன், எப்படி இருக்கு? முத்துக்களும் பவளங்களும் நீ வரைஞ்சியா? ஆமா, நல்லா இருக்கு. அது தெரியுதுடா, அர்த்தம் புரியுதான்னு. ஆமா, எதையாவது கிரிக்கெட் வந்து அர்த்தம் புரியுதுன்னா இதெல்லாம் யாருக்கு தெரியும்? வசந்த விழா காலங்களில் இந்த ஜென்மத்துல உனக்கு வேலை கிடைக்காதா? குவித்து வைக்கப்பட்டது. பூங்கதே, வசந்த விழா பூங்கதே, இங்க பார், நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு அர்த்தம் புரியுதான்னு சொல்லு. நீ வரைஞ்சியா? ஆமா. சகிக்கல, உன் மூஞ்சி அட்ட இருக்கு. எனக்கு ஹோம்வொர்க் ஒன்று வரைஞ்சா வரும் தெரியா? இந்த ஜென்மத்துல நீ 9வது தாண்ட மாட்டடி. நீ ஏன் ஒரு அரக்கன் தாண்டி என்ன சொல்றியாக்கோ? டேய், எப்ப பார்த்தாலும் படம் வரையறேன் பாட்டு பாடுறேன்னு அலையறியடா. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஏன் பாட புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சிருப்பியாடா? டேய், உன் புத்திசாலித்தனம் நீ போடுற படத்துல இல்லடா, வாத்தியார் போடுற மார்க்ல இருக்கு. அடம் வரையறான் நான் படம். மனசுல பெரிய பிகாசோன்னு நினைப்பு. இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? வாங்க. எங்க இந்த படத்தை நீங்க தான் வரைஞ்சீங்களா? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. படம் என்னவோ சின்னதா தான் வரைஞ்சிருக்கீங்க, ஆனா பெருசா எழுதிருக்கீங்களே. ஐ லைக் இட். Thank you. ஆமா, அந்த படத்தை என்ன பண்ண போறீங்க? ஏன் வேணா எடுத்துங்களே. Thank you. பிராக்டிகல் நோட்ஸ் வாங்கலான்னு வந்தேன். ஐயோ, பிராக்டிகலா? என்கிட்டயா? தரேன், பட் பிராக்டிகலா உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா நான் பாடங்களை விட படங்களை தான் அதிகம் விரும்புறேன். அம்மா, அட நல்லா இருக்காமா? நீ வரைஞ்சதா புள்ள? ஏமா, வரைஞ்ச புள்ள ஒரு குழந்தை குழந்தைய வரையக்கூடாது, போயும் பரதேசி பையில வரைஞ்சிருக்கிற. நான் வரையலமா, விட்டு பிரபு இல்ல, அவர் தான் வரைஞ்சாரு. ரொம்ப புத்திசாலிமா. ஆமா, அவன் புத்திசாலித்தனத்தை நீதான் மெச்சுக்கணும். அவங்க அம்மா என்னடானா என்கிட்ட மூக்கால அழுவுறான். இந்த மாதிரி தருதலைங்களை பெத்ததுக்கு அந்த தாய்ங்க என்ன பண்ணணும்? சத்த வித்து தான் சோறு திங்கணும். அம்மா மெதுவா பேசுமா, அவர் கேட்டுட்டு போறாரு. அந்த பையனா? கேக்கட்டுமே, அப்பதான் இதுங்களுக்கெல்லாம் உரைக்கும்.
ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். சூர்யா வந்து சுட்டாத்தா எந்திருப்பீங்களா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நைட் நேரம் போறது தெரியாம ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசி இருந்துட்டேன். ஆமா, நைட்ல நீங்க ஒட்ட தானே மேல வந்தீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன அறிமுகப்படுத்தல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்கிற நட்சத்திரங்கள், வட்டமா வந்து வாயடிக்கிற நிலா, சல்லி காசு கூட வாங்காம ஏசியா வீசுற அந்த தென்றல், இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படி பாக்குறீங்க? புதிரா இருக்கீங்களேன்னு பார்த்தேன். நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மத்தவங்களோட உணர்ச்சிகளை மதிக்காத மனுஷன் கூட பேசி என் டைமை வீணாக்குறத விட இவங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டாங்க. புரிஞ்சுக்காம பேசினா அது தப்பு இல்லைங்க. இவ்வளவு நாள் எங்க அம்மா மட்டும் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப துணைக்கு உங்க அம்மாவும் சேர்ந்திருக்காங்க. இந்த அம்மாக்களே எப்பயுமே அப்படித்தான், பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அப்பாவை அவங்க அப்பா அம்மா திட்டி இருப்பாங்க, இன்டர்ன் இப்ப அவர் என்ன திட்டுறார். இது ஒரு தவிர்க்க முடியாத நிலைமை. ஏன்னா இது ஒரு தலைமுறைக்கான இடைவெளி. ஐ மீன் ஜெனரேஷன் கேப். ஹலோ, என்ன தூங்கிட்டீங்களா? இல்ல, கிளாஸ் ரூம்ல மட்டும் தான் தூங்குவீங்கன்னு பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க, உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. என் நட்பை வெட்டிக்கிட்ட ஒவ்வொருத்தரும் கடைசியா பேசுற டயலாக், பிரபு உன்னை புரிஞ்சுக்க முடியலன்றதுதான். நீங்க வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் முயற்சியா இருந்தா? ரொம்ப கஷ்டமான பாடம். ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். அம்மா, காலேஜுக்கு நேரமாச்சு, புறப்படுறேன். அடியே மகா, நீ நாகரிகமா திங்கிறியான்னு 4 இட்லி தான் வச்சிருக்கேன். அதையும் அந்த பியூன் நாய் வளர்க்கறானேன்னு நாய்க்கு போட்டு வந்துடாத. அம்மா மகா, இங்கிலீஷ் பாடத்துக்கு டியூஷன் வேணும். நீ எழுத்து விட்டு பையன் எம்ஏ படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுது. இங்கதான் தெரிஞ்ச பையன், நம்ம ஊருக்கார பையன். நாளைல இருந்து வீட்டுக்கே வர சொல்லியிருக்கேன். அது யாருங்க நம்ம ஊர் பையன்? பையன் வந்த உடனே ஜாதகத்தையே கேட்டு வாங்கிக்க. ஆமா, புதுசா டியூஷன் கிடைச்சிருக்கல, பாத்தியாங்களா? பாட்டியா? ஏன்டா வாயை புழக்கிற? கிழிஞ்சிட போகுது. என்ன பாட்டி, என்ன தண்ணி பாத்தியா கேட்க போறேன்? கை இருக்குது, கதவு இருக்குது, கீழே கடை இருக்குது, தட்ரா கைய. அண்டா கா கசும் அபூகா குகம் தீரந்திடும் சீசே. இங்க வச்சிருந்த கிராமர் புக் எங்க காணோம்?